ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். சூப்பரான ப்ரெட் மெதுவடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. உளுந்து மெதுவடை மாதிரியே அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுக்கு தேவையான பொருள்கள் பார்த்துடலாம். நான் ப்ரெட் எடுத்திருக்கேன். இந்த ப்ரெட்டு பெரிய சைஸாக இருக்கிறதுனால நான் அதிகமாக எடுக்காமல் கொஞ்சமாக ஒரு 5 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்திருக்கேன். நீங்களும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ப்ரெட்டு எடுத்துக்கலாம். எப்பவும் ப்ரெட்டு எல்லார் வீட்லேயும் வச்சுருப்போம். சீக்கிரமாக இந்த வடையை செஞ்சிடலாம். இந்த ப்ரெட்டில் இருக்கிற அந்த ப்ரௌன் கலர்லாம் இருக்கிற அந்த பாகத்தையெல்லாம் நம்ம கத்தியில் கட் பண்ணி எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸாக இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா ஒரு பவுல் எடுத்து பவுலில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா 2 ஸ்பூன் வெள்ளை ரவை, ஒரு சின்ன துண்டு இஞ்சி தோலை நீக்கிட்டு பொடியாக கட் பண்ணி போட்டுக்குங்க. கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுக்குங்க. ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி அதில் போட்டுருங்க. அதுக்கப்புறமா நமக்கு தயிர் தேவைப்படும். இதில் ஒரு 2 ஸ்பூன் தயிர் நிறச்சி எடுத்துருக்கேன். தயிர் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். உப்போட அளவை பார்த்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த வடை ரொம்ப சூப்பராக இருக்குங்க. உளுந்து வடை சாப்பிட பிடிக்கிறவங்களுக்கு உளுந்து ஊற வச்சு அரைக்காமல் இது மாதிரி வீட்டில் ப்ரெட் இருந்துச்சுன்னா சூப்பராக இந்த ப்ரெட்டு மெதுவடை செஞ்சிடலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம கையில் நல்லா மசித்து இதையும் நம்ம மிக்ஸ் பண்ணணும். ஒரே ஒரு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் சின்ன குழந்தைக்கு கொடுக்குறதா இருந்தால் மிளகுத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா அதுக்கப்புறமும் 1 ஸ்பூன் தயிர் தேவைப்பட்டது. அதனால் தயிரை ஊற்றி நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். இது மாதிரி இந்த பதத்துக்கு இருக்கணும். இப்போ இது ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் நம்ம ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறமா மூடியை திறந்துட்டு ஒரு 3 ஸ்பூன் அரிசி மாவு, சின்ன ஸ்பூனில் ஒரு 3 ஸ்பூன் அரிசி மாவு போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது நல்லா திருப்பி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம ரவை போட்டதுனால ஊற வச்சுருக்கோம், கொஞ்சம் கட்டியாயிரும். அதுக்கப்புறமா ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு இரும்பு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி நல்லா ஹீட் பண்ணிட்டேன். நமக்கு தேவையான அளவில் நமக்கு எந்த சைஸில் வடை வேணுமோ அந்த சைஸில் நம்ம வடைகளாக தட்டி எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்கணும். பாருங்கள், சீக்கிரத்தில் இது வெந்துடும். நீங்கள் இது செஞ்சு கொடுத்தீங்கன்னா ப்ரெட்டில் தான் இது செஞ்சீங்கன்னு யாருமே நம்ப மாட்டாங்க. அவ்வளோ சூப்பர் டேஸ்டியாக இருந்துச்சு. நல்லா சூப்பராக இருந்துச்சு. பாருங்கள், அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. வெளியே கிறிஸ்பியாக இருக்கும், ஆனால் உள்ளே சூப்பராக மெதுவடை விட ரொம்ப சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் மிஸ் பண்ணாமல் இந்த வடையை ஈவினிங்கில் டீ காஃபியோட சாப்பிட்றதுக்கு இது செஞ்சு கொடுங்க. வெளியில் கடையில் ஸ்நாக்ஸ் வாங்காமல் வீட்டில் இருக்கிற பொருள்களை வச்சு நம்ம சீக்கிரமாக இந்த ப்ரெட்டு மெதுவடையை நீங்கள் செஞ்சிடலாம். இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சாதத்துக்கு கூட வச்சு நம்ம சாப்பிட்லாம். இந்த மாதிரி இந்த வடை சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். ரொம்ப டைம் எடுக்காது. மீண்டும் இதே மாதிரி வேறு வீடியோவில் சந்திக்கலாம்.